முரசொலி மாறனை பத்தி சொல்லும்போது கலைஞரோட மனசாட்சின்னு சொல்லுவாங்க. சண்முகம் பார்த்தீங்கன்னா, கலைஞரோட நிழல்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. காலையில வந்து 8:30க்கு டான்னு அவரு கலைஞர் வீட்ல இருப்பாரு. 8:30க்கு இருப்பார் கலைஞர் வீட்ல. அது கலைஞர் அதுக்குள்ளேயும் பேப்பர்லாம் படிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு 6, 7 மாசம் கழிச்சு 82 ஆரம்பத்துல வந்து ஒரு இன்டர்வியூக்காக கலைஞர சந்திக்க வேண்டியது. இவர் மூலமா தான் அப்பாயின்ட்மென்ட் கேட்க வேண்டியதா இருந்தது. எ எ சண்முகநாதன் வந்திருந்தாருன்னா எங்களுக்கு கவலையே இல்ல. அவரே எல்லாத்தையும் எடுத்து கிளீனா அடிச்சு அனுப்பிச்சுருவாரு எங்களுக்கு. ஆனா இப்போ நாங்க எடுக்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இல்ல நாங்க டேப்ல ரெக்கார்ட் பண்ணி, இத நாங்க போட்டு மறுபடியும் கேட்டு எடுத்து எழுதுறதுக்குள்ள ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா, கலைஞர் எங்கள ரொம்ப கோச்சுப்பாரு எங்கள. அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா சண்முகநாதன் போட்டு எடுத்து குடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே எம்ஜிஆர் கவர்ன்மெண்ட் ஆக்ஷன்ல இறங்கினாங்க. யார் இத ரிலீஸ் பண்ணது? யார் வந்து சுருக்கெழுத்தாளர்? யார் தட்டெழுத்தாளர்? யார் மூலமா ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா, அப்படி இப்படி சுத்தி கடைசியில பார்த்தீங்கன்னா, சண்முகநாதன் மேல இந்த பழி விழுந்தது. கலைஞர பத்தி ஒரு சின்ன 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 குறிப்புகளா ஒரு 60 குறிப்புகள் எழுத வேண்டிய வந்தது. அதுல எனக்கு பெரும்பாலான குறிப்புகள சண்முகநாதன்ட்ட தான் நான் கேட்டு வாங்கினேன். சண்முகநாதன் சொன்ன விஷயங்கள் தான் அதுல வந்தது ஆக்சுவலா. அப்போ அவரு வந்து எனக்காக ஒரு 1 ஹவர் ஸ்பேர் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அவர் அசெம்பிளில இருந்ததுனால ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய உதவியாளராக இருந்த சண்முகநாதன் மறைந்திருக்கார். அவருடைய வாழ்க்கையின் போது பெரும்பாலான பகுதியை கலைஞர் கருணாநிதியோட அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. கலைஞருடைய நிழல் அப்படின்னு தான் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க நிறைய முறை கலைஞரை சந்திச்சிருப்பீங்க. சண்முகநாதன் கலைஞருக்கு எவ்வளவு முக்கியமானவரா இருந்தாரு? அவருடைய அன்றாட பணிகள் எப்படி இருக்கும் கலைஞரோட? அதாவது சண்முகநாதன பத்தி சொல்லணும்னா வந்து, அவர் வந்து முரசொலி மாறன பத்தி சொல்லும்போது கலைஞரோட மனசாட்சின்னு சொல்லுவாங்க. சண்முகநாதன் பார்த்தீங்கன்னா, கலைஞரோட நிழல்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி தான் அவர் இருந்தார் ஆக்சுவலா. அவர் வந்து ஒரு தமிழ் சுருக்கெழுத்தாளரா தான் முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அப்பாயிண்ட் ஆனாரு ஆக்சுவலா. அவர வந்து அசெம்பிளி ரிப்போர்ட்டரா எடுக்குறாங்க முதல்ல. 67, 68 காலகட்டத்துல. அப்போ வந்து அசெம்பிளி ரிப்போர்ட்டரா இருந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு வந்து காவல்துறையிலேயே அவர் வந்து ரிப்போர்ட்டரா பணிபுரியிறாரு. டெபுடேஷன்ல போறாரு. அங்கேயும் போயிட்டு அசெம்பிளி மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் தமிழ் சுருக்கெழுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த காலத்துல. அதனால வந்து ஜூனியர் பிஏவா அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அவர் ஜூனியர் பிஏவா இருக்கார். அப்ப அவருக்கு மேல நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், சீனியர் பிஏக்கள்லாம் நிறைய இருந்ததுனால, அவர் வந்து ஜூனியர் பிஏவா இருந்தாங்க. கலைஞர் வீட்ல அதாவது கலைஞர் வீட்லயே வந்து அவர் இருந்தார். ஒரு வீட்ல அப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறது அந்த மாரி விஷயங்கள். அதனால கலைஞர் வீட்ல வந்து அவர வந்து குட்டி பிஏ தான் கூப்பிடுவாங்க அவர. குட்டி பிஏ அப்படின்னு. குட்டி பிஏ அவங்க வீட்டுக்குள்ள, அந்த ஃபேமிலிக்குள்ள இவர பத்தி சொல்லும்போது குட்டி பிஏ அப்படின்னுவாங்க. அவரு அதுக்கப்புறம் சீனியர் பிஏ ஆகி அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆன பிறகு கூட குட்டி பிஏன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள பேசும்போது குட்டி பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போ 69க்கு அப்புறம் அவர் கலைஞரோட நெருக்கமா இருக்காரு ஆக்சுவலா. அவரு மந்திரியா இருக்க எமர்ஜென்சி காலகட்டத்துல மந்திரியா இருக்கும்போது இருக்காரு. அப்புறம் மந்திரியா இல்லாத போது கவர்மெண்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரும்போது கூட இருக்காரு. இப்படி தொடர்ந்து பல விதங்கள்ல இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது கவர்மெண்ட் சார்புல டெபுடேஷன்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பல விதத்துல இருக்காரு. நான் முதல்ல அவர பார்த்தது வந்து 81ல பார்த்தேன். 81ல வந்து எம்ஜிஆர் ஆட்சியில வந்து கலைஞர ஏதோ ஒரு விஷயத்துல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் பெயில் கூட கேட்கல, ஜெயிலுக்கு போயிட்டார். அப்புறம் அடுத்த தடவ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது மேஜிஸ்ட்ரேட் அவரை பார்த்து கேட்டாரு, நீங்க பெயில்ல போறீங்களான்னு கேட்டார். நான் பெயில்ல போக விரும்பலன்னு கலைஞர் சொல்லிட்டார். இப்போ கூடி இந்த தொண்டர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா போச்சு. அப்போ சண்முகநாதனுக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு. அவரு வெளியில நின்னுந்தாரு அவரு. என்ன தலைவர் பெயில் கேட்பாரு பார்த்தா பெயிலே கேட்கலையே அப்படின்னாரு அவரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கோட்டையில ஒரு கூட்டம் நடந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கலைஞரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம்னு கவர்மெண்ட்ல முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 மணி நேரத்துல கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பிறகு அவர் வந்து ராஜாஜி கால் வரையும் கலைஞரை ஊர்வலமா கூட்டு வந்தாங்க கலைஞரை. அப்புறம் வந்து அவர் வீட்டுக்கு போனாரு. அப்போ நான் அவர் கூட போய் அப்பதான் முதல் தடவையா அந்த இடத்துல அங்க கோர்ட்ல பார்த்ததுக்கு அவர் அப்பதான் அவர் வீட்ல பார்த்தேன் கலைஞர் வீட்ல. 81க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு 6, 7 மாசம் கழிச்சு 82 ஆரம்பத்துல வந்து ஒரு இன்டர்வியூக்காக கலைஞரை சந்திக்க வேண்டியது. இவர் மூலமா தான் அப்பாயின்ட்மென்ட் கேட்க வேண்டியதா இருந்தது. அப்ப இவர் மூலமா தான் அப்பாயின்ட்மென்ட் கேட்டு அப்புறம் அதுலேருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 2015 காலகட்டம் வரையும் 15 எண்டுல நினைக்கிறேன். ராமானுஜரை பத்தி ஒரு இன்டர்வியூ. அதுவரையும் கிட்டத்தட்ட இவரோட சண்முகநாதரோட கான்டாக்ட்ல இருந்தேன் நான். அது எப்படி அவரை பத்தி சொல்றதுன்னா வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து கலைஞர் நினைக்கிறத வந்து இவரே முன்னாடியே இவர் அட்வான்ஸா திங்க் பண்ற அளவுக்கு அந்த கடைசி காலகட்டத்துல அவர் என்ன வார்த்தைகளை போடுவார்ன்றத இவரே தீர்மானிக்கிற அளவுக்கு இருந்தார். அந்த அளவுக்கு அவருக்கு அவரோட உந்தி செயல்பட்ட ஒரு மனிதரா வந்து சண்முகநாதன் இருந்தார்.
ரெண்டாவது காலத்துக்கு ஏற்றபடி ஒரு டெக்னாலஜிக்கலாகவும் தன்னை வளர்த்துட்டார். ஒரு சாதாரண ஒரு தமிழ் டைப்ரைட்டர்ல டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்ட காலத்திலையும் பார்த்துருக்கேன். அந்த கலைஞர் வீட்டில் கோபாலபுரத்துல மாடிப்படி கீழே இருந்து அதே ரூம்ல அதே சின்ன ஒரு 8க்கு 4 சதுரடியில அதே இடத்துல தான் கடைசி வரையும் இருக்காரு அவரு. அந்த சாதாரண ஒரு டைப்ரைட்டர்லேருந்து அந்த கம்ப்யூட்டர் யுகங்கள் மாறி அதை எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் வந்து அது கம்ப்யூட்டரா மாறி எல்லாத்துக்கும் அவர் தன்னை அடாப்ட் பண்ணிட்டே கரெக்டா வந்தார் கடைசியில் அவர். அடாப்ட் பண்ணிட்டு வந்து கடைசியில் என்னென்ன அந்த டெவலப்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்து அதுக்கு ஏற்றபடி அவர் செயல்பட்டு வந்தாருன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதுல ஆக்சுவலா. கடைசி காலத்துல இந்த ராமானுஜர் இன்டர்வியூ வந்து கலைஞரை டிக்டேட் பண்ணும்போது என் கேள்விக்கு அவர் வந்து கம்ப்யூட்டர்ல தான் அவர் அடிச்சு கொடுத்தாரு கடைசியில் அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்திருந்தார். ரெண்டாவது வந்து இப்போ முதல் தடவையா நான் பார்க்கும்போது ரெண்டாவது தடவை இன்டர்வியூ பார்க்கும்போது ஏப்ரல் 82 நினைக்கிறேன். அப்போ வந்து செயல்மணின்னு ஒரு உதவியாளர் இருந்தார். ஒரு 3 மணிக்கு கலைஞர் வர சொன்னார். அப்போ நான் போனபோது 3 மணிக்கு போனோம்னா செயல்மணி தான் கீழே உட்கார்ந்தார். நித்யான்னு ஒருத்தருக்கு முன்னாடி செயல்மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் செயல்மணி சொன்னாரு, தலைவர் இந்த நேரத்துக்குலாம் வர சொல்ல மாட்டார் அவங்கள அப்படின்னாரு. அதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும் போதே உள்ளே இருந்து சண்முகன் இருந்தார். மணி அவரை உள்ள விடுப்பாரு அப்படின்னாரு. அப்புறம் அவர் உள்ள போய் அந்த மாடிப்படி கீழே அவர் பார்த்தோன்னே, சரி கரெக்டா வந்துட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் போய் மேலே போய் மாடியில போனாரு, பார்த்துட்டு வந்தாரு. அப்புறம் இன்டர்வியூ பண்ணோம். அதாவது அவரை பொறுத்த மட்டும் என்னன்னா, சண்முகநாதன் பொறுத்த மட்டும் கலைஞர் அபிஷியலா இருந்தவரையும் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அவர் வந்து குறிப்பெடுத்துப்பார். அபிஷியலா கலைஞர் முதல்வராக இருக்கும் பொழுது எல்லாம் குறிப்பெடுத்துப்பார். எடுத்துட்டு அவரே டைப் பண்ணி முரசொலிக்கெல்லாம் அனுப்பிச்சிருவார். ஒரு எதிர்கட்சி தலைவரா ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாம் கலந்துக்கும் போது அவர் அவ்வளவா குறிப்பெடுக்கிறது கொஞ்சம் வரமாட்டாரு. ஏன்னா ஒரு கட்சி கூட்டமா இருக்கிறதுனால வரமாட்டாரு. கொஞ்சம் அபிஷியலா இருக்கும்போது வரவர் கட்சி கூட்டத்தெல்லாம் வரமாட்டாரு. அப்போ முரசொலியில வேலை செய்யறவங்க எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சண்முகநாதன் வந்திருந்தாருன்னா எங்களுக்கு கவலையே இல்லை, அவரே எல்லாத்தையும் எடுத்து கிளீனா அடிச்சு அனுப்பிச்சிடுவாரு எங்களுக்கு. ஆனா இப்போ நாங்க எடுக்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இல்லைன்னா நாங்க டேப்ல ரெக்கார்ட் பண்ணி இதை நாங்க போட்டு மறுபடியும் கேட்டு எடுத்து எழுதுறதுக்குள்ள ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா கலைஞர் எங்களை ரொம்ப கோச்சுப்பாரு எங்களை, அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. சண்முகநாதன் போட்டு எடுத்து கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சண்முகநாதன் வந்து ஒரு வரி கூட விடாம இருப்பார். சில போது சில இன்டர்வியூக்குள்ள அவரும் கூட இருப்பார். அவரும் அந்த கேள்வி பதிலாம் நோட் பண்ணிப்பாரு. அவரும் வந்து நீங்க அடிச்சு எடுத்துன்னு வாங்க, இல்ல உங்களோட ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு வாங்க, உங்களோட ப்ரூஃப் எடுத்துன்னு வாங்கன்னு பார்த்துட்டு அவர் தன்னோட இதை கம்பேர் பண்ணிட்டு வந்து கலைஞர்கிட்ட காமிச்சு மறுபடியும் திருப்பி வாங்கி தருவார். அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. ஒரு நம்பிக்கைக்கு அப்புறம் வந்து அவர் வேண்டான்னு விட்டுருவார். எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு 10-15 வருஷம் இந்த 81லேருந்து ஒரு 2015-16 காலகட்டம் வரையும் ஒரு 12-13 தடவை அவர் கலைஞர் இன்டர்வியூ பண்ண காலகட்டத்தில் முதல் 4-5 இன்டர்வியூக்கு அப்படி அவர் சண்முகநாதன் வற்புறுத்தி என்னை கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கையின் சார்ந்து சரி பரவாயில்ல கரெக்டாக தான் அவருன்னு அவர் விட்டுருக்காரு. சில போது சில கேள்விகளை முன்னாடியே சண்முகநாதனே கேட்பார், சார் நீங்க இந்த கேள்வி தான் கொடுத்துருங்க, தலைவர் கேட்கிறாரு. தலைவர் உண்மையிலேயே கேட்கலாம். கலைஞர் எந்த கேள்வியும் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருப்பார், அது வேற விஷயம். பட் ஆனா இவர் முன்னாடியே கேள்விகளை சில போது கேட்பார். ஒரு இன்டர்வியூல வந்து கனிமொழி உங்கள் இலக்கிய வாரிசான்னு ஒரு கேள்வி இருந்தது கலைஞருக்கு. உங்கள் இலக்கிய வாரிசு கனிமொழியான்னு ஒரு கேள்வியை போட்டிருந்தேன். அப்போ ஒரு சண்முகநாதன், சார் ஏன் சார் இப்ப இந்த கேள்வி கேட்குறீங்க, இது நீ கண்டிப்பா கேட்டாலுமா சார், இது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இல்லை சார் இந்த வாரிசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கணுமா சார், கேட்க வேணாமே அப்படின்னாரு. இல்லை நீங்க இந்த கேள்வி தைரியமா விடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு கேட்டாரு, கலைஞர் சொல்லிட்ட பதில் அந்த கேள்வி இன்டர்வியூ வந்திருக்கு. அதுல வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க நல்லா கவிதை எழுதுவாங்க, பட் எனக்கு வாரிசு எல்லாம் சொல்ல முடியாதுன்னு கலைஞர் அந்த இதுல பதிவு பண்ணியிருக்காரு அந்த இன்டர்வியூ. அது மாதிரி வந்து ஏன் அவர் கேட்டாருன்னா, அவர் வந்து கலைஞருடைய அந்த குடும்பத்துல வந்து எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா கலைஞரோட குடும்பத்துல எல்லோரோடையுமே அவங்க அவங்க ராஜாத்தி அம்மாள் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி, கனிமொழி ஃபேமிலி, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தயாளு அம்மாள், ஸ்டாலின், அழகிரி, இந்த குடும்பத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை வந்து அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் உங்களுக்குள்ள. அதனால அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்றதுல அவர் வந்து முக்கியமா இருப்பார். காலையில வந்து 8:30க்கு டான் அவர் கலைஞர் வீட்டுல இருப்பார். 8:30க்கு இருப்பார் கலைஞர் வீட்டுல. அது கலைஞர் அதுக்குள்ளேயும் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து அவரே வந்து ஆரம்ப கட்டத்துல டைப்பிடிச்சு கொடுக்கறதெல்லாம் பின்னாடி தான் வந்தது. ஆக்சுவலா முதல்ல எல்லாம் கலைஞர் அவரே மேனுஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துருவாரு. இப்போ சண்முகநாதனுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம் இருக்கு, 80ஸ்ல வந்து நான் இதயம் பேசுறதுல எழுந்த போது அவருடைய முதல் இன்டர்வியூ, அப்போ அந்த சமயத்தில் இதயம் பேசுறது வந்தபோது அவருடைய மேனுஸ்கிரிப்ட்ல தான் அவர் எழுதி கொடுத்தாரு எங்களுக்கு. அவர் கையிலேயே கைப்பட தான் கேள்வி பதில் எழுதி கொடுத்தார். கட்டுரையெல்லாம் கூட ஒரு கட்டுரை கூட கையில தான் எழுதி கொடுத்தாரு. நாங்க கேட்டு கேள்வி பதில் கட்டுரை தான் கையில எழுதி கொடுத்தாரு. பின்னாடி காலகட்டத்தில் தான் கட்டுரை எல்லாம் டைப் அடிச்சு அவங்க கொடுத்தாங்க. 99ல வந்து பாகிஸ்தான் டீம் வந்து இந்தியாவுக்கு டூர் பண்ண கிரிக்கெட் 99ல. அப்போ வந்து என்னாச்சு, கிரிக்கெட்டை பத்தி ஒரு கட்டுரை, மெட்ராஸ் டெஸ்ட்டுக்கு முன்னாடி கிரிக்கெட்டை பத்தி ஒரு கட்டுரை நான் எழுதின போது
அதுல வந்து கலைஞர் வந்து இப்ப கிரிக்கெட்டோட பரம ரசிகர் அப்படின்னு தெரிஞ்சு சண்முகநாதனுக்கு ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி அர்ஜென்ட்டா வேண்டி இருக்கு. கலைஞர் ஏன் வந்து கிரிக்கெட் ரொம்ப விரும்புறாரு அப்படின்னு வேணும் சார் அப்படின்னு. சார் சிஎம் ரொம்ப பிஸியா இருக்காரு சார். இதெல்லாம் அவருக்கு டைமே இருக்காது சார் அப்படின்னு. முதல்ல சண்முகநாதன் முதல்ல வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாரு. முதல்ல எடுத்த உடனே கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி தான் எந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சாலும் டைமே இருக்காது சார், பார்க்கலாம் சார், அது கஷ்டம் சார், நீங்க நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க சார், நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க சார், சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்க சார்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அவருடைய என்கேஜ்மெண்ட் அவருக்கு தான் தெரியும். அதனால வந்து அப்படி சொல்லுவார். இல்ல சார் கண்டிப்பா வேணும் சார். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு காத்தால வந்துருங்க அப்படின்னு. காலையில சிஎம் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப உடனே சண்முகம் சொன்னாரு, கரெக்டா நீங்க இந்த இடத்துல நில்லுங்க, அவர் இப்படிதான் இறங்கி வருவார், படியில இருந்து இப்படி வருவாரு, வந்த உடனே அவர் முகத்தை பார்த்துட்டு ஒரு வணக்கம் போடுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வணக்கம் போட்ட உடனே அவரு போய் கிட்ட போய், இல்ல ஒரு அர்ஜென்ட்டா வந்து இந்த நீங்க ஏன் கிரிக்கெட் அப்படின்னாரு கலைஞர். அப்படின்னாரு. இல்ல இல்ல கிரிக்கெட் நீங்க ஏன் விரும்புறீங்கன்னு ஒரு சின்ன ஒரு 5-6 லைன்ல கேக்குறாங்க. அப்படியா, என்ன பார்த்தாரு. அப்புறம் அவசரமா, ரொம்ப அவசரமானாரு. ஆமா அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, டக்குன்னு அங்கேயே சோஃபால உட்கார்ந்து ஒரு சின்ன பேப்பர்ல, அவர் சண்முகநாதன் கொடுத்த பேப்பர்ல டக்குன்னு ஒரு 5-6 லைன் கிரிக்கெட் அவர் ஏன் விரும்புறாருன்னு எழுதி கொடுத்தாரு. அது எழுதி கொடுத்த உடனே நான் எடுத்துன்னு உடனே ஓடலாம் பார்த்தா, சண்முகநாதன் அந்த அவசரத்துல என்ன பண்ணாரு, சார் அந்த பேப்பர் என்கிட்ட கொடுங்க சார்ன்னு அதை வாங்கிட்டு, அதை போயிட்டு அவர் வந்து என்ன எழுதியிருக்காரோ அதை வந்து அதை ஒரு காப்பி டைப் அடிச்சுட்டு, அவசரத்துல அவர் ஜெராக்ஸ் கூட இருக்குல்ல, டைப் அடிச்சிட்டாரு. ஜெராக்ஸ் மிஷின் கூட இல்ல. போய் டக்கு டக்கு டக்குன்னு தமிழ்ல டைப் அடிச்சுட்டு அவர் எழுதிட்டு, இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் என்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்து அவர் அப்புறம் அவர் அதுக்குள்ளேயும் கலைஞர் கோட்டைக்கு கிளம்பிட்டு போயிட்டார். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல என்னாச்சு, அவர் ரொம்ப கலைஞருக்கு வேண்டியவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. உண்மையிலே கலைஞருக்கு வேண்டியவர் தான், அவர் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. திருச்செந்தூர் கோவில்ல சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு நகை சரிபார்ப்பு அதிகாரி இருந்தார், வெரிஃபிகேஷன் ஆபீசர். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் திடீர்னு திருச்செந்தூர் அந்த கோவில் காட்டேஜ்ல வந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அங்க ஏதோ வைர வேலை காணும், அது இதுன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, நகைகளை காணும், அது நகை சரிபார்ப்பு அதிகாரியா இருக்கவரு, அவரை மிரட்டிட்டாங்க, அதான் அவர் தூக்கு போட்டு செத்தாருன்னு ஒரு அதுக்காக பால் கமிஷன் ஒருத்தர் அப்பாயின் பண்ணாங்க, சிஜேஆர் பால்னு நீதிபதி. அவர் விசாரிச்சுட்டு வந்தாரு. அறிக்கையே கொடுக்கல. ஒரு நாள் என்னாச்சு, அவருடைய அறிக்கை வந்து அசம்பிளில வைக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. கலைஞர் ரிலீஸ் பண்ணிட்டாரு அதை. கலைஞர் ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு கலாட்டா ஆயிடுச்சு அந்த 82ல அந்த விஷயம். ஏன்னா எப்படி ஒரு பால் கமிஷன் ரிப்போர்ட் எப்படி ரிலீஸ் பண்ணாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆக்ஷன்ல இறங்கினாங்க. யார் இதை ரிலீஸ் பண்ணது, யார் வந்து சுருக்கெழுத்தாளர், யார் தட்டெழுத்தாளர், யார் மூலமா ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா அப்படி இப்படி சுத்தி கடைசியில பாத்தீங்கன்னா சண்முகநாதன் மேல இந்த பழி விழுந்தது. சண்முகநாதன் உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு தேடினாங்க. ஒரு நல்ல வேளை தலைமறை ஆயிட்டு அப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயில்ல வாங்கினாரு. அது அது ஒரு இது அவர் தான் ரிலீஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சதாசிவன் ஒருத்தர் இருந்தார் இன்ஃபர்மேஷன்ல. அவங்க 2 பேரும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பால் கமிஷன் ரிப்போர்ட்டை கலைஞர்கிட்ட அவங்க தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி கேஸ் எல்லாம் புக் பண்ணாரு. எம்ஜிஆர் ஆட்சியில புக் பண்ணாரு. ஸோ கலைஞருக்காக அவர் அந்த அளவுக்கு ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சில இடத்துல கலைஞருக்கே வந்து சில வருடங்கள்லாம் வந்து அவர் வந்து சண்முகநாதன்கிட்ட சொல்லிடுவாரு, இதை கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணி போட்டுக்கோயான்னு. சில வருடங்கள் அவர் கட்டுரைகள் ஆகட்டும், இல்ல அவர் பேசும்போது பேட்டி கொடுக்கும்போது ஏதாவது சந்தேகம் வந்தா சண்முகநாதனை கூப்பிடுங்கன்னு. இந்த விஷயம் அது கரெக்டா அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன்னு அவர் குறிப்பா சொல்லுவார். இதை வந்து வெரிஃபை பண்ணி கரெக்டா இவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. அதனால வந்து கலைஞருக்கே நல்ல ஞாபக சக்தி உண்டு. ஆனா அவரே வந்து சில சமயம் வந்து இவர்கிட்ட வந்து அந்த வருஷங்களை வந்து நீங்க வெரிஃபை பண்ணி போடுங்க அப்படின்னும் போது இவரோட ஞாபகத்துல இருந்து ஒரு கரெக்டா சொல்லுவார். அது அந்த காலத்துல அது நடந்தது, இந்த காலத்துல நடந்தது, இவர் அதிகாரியா இருந்தார், அவர் அதிகாரியா இருந்தார், அது எம்ஜிஆர் ஆட்சி, இது ஜெயலலிதா ஆட்சின்றத கரெக்டா இல்ல எந்த டிஜிபி அப்ப டிஜிபி யாரா இருந்தாங்க, அது மாதிரி எல்லாம் கரெக்டா விஷயங்கள்லாம் அவரு தெளிவா வந்து சொல்லக்கூடிய ஒரு நினைவு சக்தி வந்து சண்முகநாதனுக்கு உண்டு. ஆனா எப்பவுமே வந்து மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3:30 மணிக்கு வந்துருவாரு. ஒரு தூக்கம் குட்டி சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டு வந்துருவாரு 3:30 மணிக்கு. கலைஞர் எதிர்கட்சியா இல்லாத போது, அவருக்கு அதிகமான வேலைகள் இல்லாத போதும் அதே டைமிங்ஸ்ல தான் இருப்பாரு அவரு. டைமிங்கை மாத்தவே மாட்டாரு. 2வது வந்து சும்மாவே இருக்க மாட்டார். அவர் வந்து அவர் ரூம்ல அந்த சின்ன ரூம்ல மாடிப்படிக்கு அவர் சும்மாவே இருந்தது கிடையாது. ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருப்பாரு, ஏதோ ஒண்ணு டைப் படிச்சுட்டு இருப்பாரு, ஏதோ ஒண்ணு எழுதிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி இருப்பாரே தவிர அவர் சும்மா இருந்த மாதிரியான ஏதோ இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. ஏதாவது என்கேஜ் பண்ணிட்டே இருப்பாரு, தன்னை என்கேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அவர் வாயில இருந்து நீங்க வந்து ரொம்ப விஷயத்தெல்லாம் வாங்க முடியாது. அப்போ ஒரு தடவை கலைஞருக்கு 60 வயசு ஆன போது கலைஞர் 60ன்னு ஒரு கட்டுரை நான் எழுதி கட்டுரைன்னு சொல்ல முடியாது. கலைஞரை பத்தி ஒரு சின்ன குறிப்புகளா ஒரு 60 குறிப்புகள் எழுத வேண்டிய வந்தது. அதுல எனக்கு பெரும்பாலான குறிப்புகளை சண்முகநாதன்கிட்ட தான் நான் கேட்டு வாங்கினேன். சண்முகநாதன் சொன்ன விஷயங்கள் தான் அதுல வந்தது ஆக்சுவலா. அப்போ அவர் வந்து எனக்காக ஒரு 1 ஹவர் ஸ்பேர் பண்ணி
அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அவர் அசெம்பிளில இருந்ததுனால ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். யாரோ ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் என்ன சொன்னாரு அந்த சமயத்துல, காங்கிரஸ் ஆட்சியில என்ன சொன்னாராம், அந்த மாரி பட்ஜெட் வந்து சர்க்கரை பொங்கல் போன்று இனிப்பாக இருந்தது அப்படின்னாராம் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர். இப்ப காங்கிரஸ் பட்ஜெட்ல ஆட்சியில. அப்போ கலைஞர் அங்க இருக்காருல்ல அசெம்பிளில. உடனே கலைஞர் எழுந்து கேட்டாராம், நாங்கல்லாம் பட்ஜெட்ட படிச்சு தான் பார்த்தோம். ஆனா கனம் உறுப்பினர் வந்து பட்ஜெட்ட சாப்பிட்டே பார்த்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் கலைஞர். அத வந்து இவரு எனக்கு சொன்னாரு. இத நீங்க குறிப்பிடுங்க நீங்க. இத குறிப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த மாரி கலைஞர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல ஒண்ணு எனக்கு டக்குன்னு ஞாபகம் அசெம்பிளில நான் இருந்ததுனால எனக்கு ஞாபகம் வருது. இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவரு குடுத்தாரு அத ஆக்சுவலா. அந்த மாரி பல விஷயங்கள வந்து அதே மாரி கலைஞர் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெறும் ஹார்லிக்ஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு போவாரு. திருப்பி வந்தா வந்து வந்த பிறகு தான் லைட்டா டிஃபன் சாப்பிடுவாரே தவிர, ஹெவியாலாம் சாப்பிட மாட்டாரு. போவறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்லிக்ஸ் குடிப்பாரு. போறதுக்கு முன்னாடி எந்த வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி பேரன் பேத்திகள கட்டி அணைச்சு முத்தம் குடுத்துட்டு வீட்ல இருக்கிற எல்லார்ட்டயும் சொல்லிட்டு தான் போவாரு. அப்படின்னு கலைஞருடைய அந்த சின்ன சின்ன பழக்கவழக்கங்கள் அதெல்லாம் வந்து அவர் எனக்கு சொல்லி தான் வந்து ஒரு அந்த 60 குறிப்புகள்ல ஒரு 20 குறிப்புகள் அவரு சொல்லி தான் நான் எழுதினேன். அந்த மாரி எனக்கு அவரு ஹெல்ப் பண்ணாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த நடுவுல ஒரு கட்டத்துல வந்து கலைஞர் வந்து 74ல குதிரை பந்தயத்த ஒழிச்சார். அதுக்காக ஒரு ஜெமினி கீழ ஒரு குதிரை வீரர் சிலைய நீங்க பார்த்திருக்கலாம். ஆமா, இப்பவும் ஜெமினிக்கு இருக்கு. பாலத்துக்கு கீழ. இப்பவும் ஆமா, இருக்கு. ஆமா. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இவரு ஒழிச்சது செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு. குதிரை பந்தயத்த ஒழிச்சது செல்லாதுன்ட்டு. உடனே நான் கலைஞர்ட்ட உடனே பேட்டிக்காக போனேன். அப்பவும் இவரு தான் இருந்தாரு. அ ச சண்முகநாதன் தான் இருந்தார். சார் இந்த மாரி குதிரை பந்தயம் தீர்ப்பு வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு. அத பத்தி கலைஞர் என்ன சொல்லுவாரு தெரியல கேட்கலாம் அப்படின்னு. கேட்க போறீங்களா? சரி உட்காருங்கன்னு சொல்லி இவரு மேல போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து இது மாரி கேட்கறாங்க. அப்பாயின்ட்மென்ட்டே இல்ல. ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி அது. அப்பாயின்ட்மென்ட்டே இல்ல. ஃப்ரீயா தான் இருந்தார். நேரா டக்குன்னு போனேன். உடனே அவர் மேல பார்த்துட்டு வந்து கூப்பிடுறாரு சார்ன்னாரு. மேல போயிட்டு வந்தோனே சொன்னாரு இது மாரி சார் ஒழிச்சிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யறது? அ நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அந்த சிலை அழகான அந்த சிலைய வந்து ஜெயலலிதா எடுத்துட்டு போறாங்களேன்னு தான் பயமா இருக்கு அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க அது என்ன கீழ வந்த உடனே சண்முகநாதன் என்ன சார் சொன்னாரு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சார், அவரு எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து போச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? பட் ஆனா எனக்கு என்ன கவலைன்னா, அழகான அந்த சிலைய வந்து இந்த அம்மா தூக்கிட்டு போறாங்க, எடுத்துட்டு போறாங்க. அதான் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு சார் அப்படின்னேன். சார் கலைஞர் பயப்படுறாருன்ற மாரி நீங்க எழுதாதீங்க சார் அப்படின்னாரு அவரு. ஏன் சார்ன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல. அ அதுல என்ன சார் இருக்கு அப்டின்னேன் நானு. இல்ல சார் கலைஞரே பயப்படுறாருன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க சார் அப்டின்னேன். பயப்படுறாருன்ற வார்த்தைய யூஸ் பண்ணாதீங்க. வேற ஏதாவது ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணுங்க அப்டின்னேன். அப்ப அவரு சொன்னது என்னன்னா, அந்த சிலைய வந்து அந்த அந்த அம்மா எடுத்துற போறாங்க அப்டின்னு எனக்கு தோணுது. பட் எடுக்காது இருந்தா நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்டின்னு முடியுங்க சார் அப்டின்னு அவரே ஒரு ஐடியா சொல்லிக் குடுத்தாரு. கலைஞர் வந்து அந்த அம்மா வந்து தீர்ப்பு வந்து இந்த மாரி வந்ததுனால சிலைய எடுத்துற போறாங்க. ஆனா சிலைய எடுக்க வேண்டாம். அது அழகான கலைநயம் மிக்க சிலை. அது அப்படியே இருக்கட்டும். அப்படின்னு கலைஞர் நினைக்கிறாரு. கலைஞர் விரும்புறாரு. அப்படின்ற மாரி எழுதி முடியுங்க சார். நானும் கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாரியே பயப்படுறாருன்ற வார்த்தைய நான் தவிர்த்துட்டு, அந்த மாரி வார்த்தைய யூஸ் பண்ணி நான் அந்த கட்டுரைய நான் முடிச்சேன் நான் ஆக்சுவலா வந்து. அப்புறம் ராமானுஜர் இன்டர்வியூல தான் வந்து கடைசியா அவருக்கு பேட்டி கண்டபோது ராமானுஜர் இன்டர்வியூ போது தான் அவர பேட்டி கண்டேன். இப்போ ராமானுஜர் இன்டர்வியூ போது பல கேள்விகள்லாம் முன்னாடியே அப்போ கலைஞருக்கு அப்பவே உடம்பு சரியில்ல ஆக்சுவலா. இருந்தாலுமே வந்து கேள்விகள படிக்க படிக்க அவர் வந்து டிக்டேட் பண்ணிட்டாரு அவர்ட்ட. முதல்ல கேள்விகள் எல்லாம் உள்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சண்முகானந்த வந்து பதில்கள் எல்லாம் டிக்டேட் பண்ணிட்டாரு. அப்புறம் அவரு கம்ப்யூட்டர்ல அடிச்சு குடுத்தாரு. ரொம்ப நிறைவான ஒரு இன்டர்வியூ இது. இந்த மாரியான இன்டர்வியூ ரொம்ப பிரமாதமான இன்டர்வியூ சார். இந்த இன்டர்வியூ நீங்க கலைஞர பல இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. எனக்கே நானும் பல இன்டர்வியூ பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்ல இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அவரு பாராட்டினாரு. அவர் கலைஞர பொறுத்த மட்டும் சண்முகநாதன பொறுத்த மட்டும் ஒரு இன்டர்வியூ எடுத்த பிறகு என்ன பண்ணுவாருன்னா, பல தடவ ஃபோன் பண்ணி கேட்பார். சார் அந்த இன்டர்வியூல எல்லாம் சரியா வந்திருக்கா? 2, 3 தடவ ஃபோன் பண்ணி கேட்பார். சரியா வந்திருக்கா? இது சரியா வந்திருக்கா? அவரு ஒரு காப்பி வச்சிருந்தாருன்னா, இது சரியா வந்திருக்கா? அது சரியா வந்திருக்கா? இந்த பேரு சரியா வந்திருக்கா? அந்த வருஷம் சரியா வந்திருக்கா? இதெல்லாம் கேட்பாரு. அது கலைஞர் சொல்லி கேட்பாரா? இல்ல இவரே கேட்பாரா? நமக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்பாரு. அப்புறம் அப்புறம் என்ன கேட்பாரு, முதல்ல நான் ரொம்ப ஜூனியரா இருந்தபோது முதல்ல என்ன சொல்லுவாரு, சார் நீங்க உங்க ஆசிரியரையும் கூட்டு வரணும் இன்டர்வியூக்கு. நீங்க தனியா வரக்கூடாது அப்டின்னுவாரு. முதல்ல நான் ரொம்ப ஜூனியர் ரிப்போர்ட்டரா இருந்தபோது, உங்க ஆசிரியரையும் கூட்டு வாங்க சார் நீங்க. நீங்க ஏன்னா கலைஞர இன்டர்வியூ பண்ணும்போது உங்க ஆசிரியர் வந்தா தான் சார் சரியா இருக்கும் அப்டின்னுவாரு அவரு. அத கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு 2, 3 தடவ. சார் ஆசிரியர் வராரா? உங்க ஆசிரியர் வராரான்னு கேட்பாரு. கண்டிப்பா வராரு சார் எங்க ஆசிரியர். அது மாரி ஒரு 4, 5 இன்டர்வியூக்கு எங்க ஆசிரியர் எல்லாம் கூட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவரு அதெல்லாம் கேட்கறதில்ல. எனக்கு இன்டர்வியூ சோலோவாவே குடுக்காத ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா வந்து அவரு ஆனா என்னதான் நீங்க நம்பிக்கையோட பழகியிருந்தாலும், பல விஷயங்கள வந்து அவரு உங்ககிட்ட ஓப்பனா பேச மாட்டாரு.
அவர் அந்த ரகசியத்தை காக்குறதுன்றது ஒரு எல்லை வரையும் தான் கலைஞருக்கான அந்த உங்ககிட்ட பேசும். விசுவாசம். ஆமா. அந்த 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 கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி கலைஞர்ட்டயும் வந்து ரொம்ப ஆர்கியூலாம் பண்ண மாட்டார். ரொம்ப அடக்கமா தான் அவர் சொல்றத கேட்கிற லெவல்ல தான் இருப்பாரே தவிர, அவர் ஏதாவது சொல்றதுன்னா ரொம்ப பணிவா தான் கலைஞர்ட்டயே ரொம்ப குனிஞ்சு அவர் காதுகிட்ட போய் பணிவா தான் பேசுவாரே தவிர, ஒரு தனக்கு எல்லாம் தெரியுன்ற மாரியோ, தான் தான் அந்த 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 தன்னை வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு எக்ஸ்போஸருக்கு வச்சுக்கவே மாட்டாரு அவரு ஆக்சுவலா. கட்சிக்காரங்களும் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இருந்தா கூட, சில கட்சிக்காரங்களுக்கு அவர பிடிக்கலாம். சில கட்சிக்காரங்களுக்கு அவருக்கு பிடிக்காத கூட இருக்கலாம். ஏன்னா, கலைஞர பார்க்கறதுக்கான அனுமதிகள்லாம் அவர் குடுக்கறது, குடுக்காததுல கொஞ்சம் சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். வருத்தம் இல்லாமயும் இருக்கலாம். பல பத்திரிகையாளர்களுக்கே கூட வந்து அவர் கேட்ட உடனே இன்டர்வியூ குடுக்க மாட்டாருன்னு வருத்தம்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா, ஒரு கலைஞருடைய ஒரு நிழலா இருந்ததுனால, கலைஞருக்கு என்ன தேவை? கலைஞர் எந்த நேரத்துல என்ன பேசுவாரு? அந்த மாரி போன்ற பல விஷயங்கள தெரிஞ்சுண்டு, கிட்டத்தட்ட அந்த மாரியான ஒரு உதவியாளர் வந்து கலைஞருக்கு அமைஞ்சது வந்து, கலைஞருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா, ரொம்ப பேருக்கு அந்த மாரிலாம் இப்போ நேரு குடும்பத்துல இந்திரா குடும்பத்துல ஜார்ஜ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு சொல்லுவாங்க. அவரு எப்படி அந்த குடும்பத்துக்கு ரொம்ப டெடிகேட்டடா இருந்தாரோ, கிட்டத்தட்ட அதே மாரி வந்து இவர் வந்து இந்த கலைஞர் குடும்பத்துக்கு வந்து ஒரு டெடிகேட்டடா இருந்தார். இந்த குடும்பத்துக்கே ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒரு அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு கூட பல விஷயங்கள இவர் தான் கம்யூனிகேட் பண்ணுவார். சில சங்கடமான விஷயங்களாகட்டும், சந்தோஷமான விஷயங்களாகட்டும், இல்ல அந்த கம்யூனிகேட் பண்றது, சில சிக்கலான பிரச்சனைகள தீர்க்கறதுக்கு அந்த மாரி விஷயங்கள்ல அந்த மாரி கம்யூனிகேட்டரா கூட இவரு ஏன்னா, இவர் வந்து எல்லோர்கிட்டயும் ஒரு நல்ல ரேப்போல இருந்ததுனால, அந்த இது சாத்தியமாச்சு. அதே மாரி கட்சிக்காரங்ககிட்டயும் வந்து சில பேர் வருத்தப்படலாம். பல பேர்ட்ட ஏன்னா, எடுத்த உடனே அவர் கலைஞர பார்க்கறதுக்கு அலோவ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டுருக்கலாம். ஆனா பெரும்பாலோர் வந்து அவர வந்து நல்லபடியா தான் சொல்லுவாங்க. அவருக்கு குடுத்த பணிய அவர் கலைஞரோட இருந்து சரியா நிறைவேற்றினாரு. அவர் இப்ப கூட சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த காலகட்டத்துல கூட சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. ஆனா இப்பதான் உடம்பு சரியில்லாத இறந்து போனாரே தவிர, அவர் வந்து ஸ்டாலினுக்கும் சர்வ் பண்றதுக்கு ரெடியா தான் இருந்தார். அவருடைய இது என்னன்னா வந்து, கலைஞர் குடும்பத்துக்கு நான் வந்து கடைசி வரையும் உழைக்கணும் சார். அதுதான் என்னோட ஆசை. அப்படின்னு அவரு ரிட்டயர் ஆன பிறகு 2001லயும் இன்னும் அபிஷியலா ரிட்டயர் ஆயிட்டாரு அவரு கவர்மெண்ட்ல இருந்து. ஆனா அதுக்கப்புறம் வந்து 2006ல வந்து கான்ட்ராக்ட்ல கலைஞர் எங்கேஜ் பண்ணார். 2011 வரைக்கும். அப்போ வந்து அவருக்கு பதவி உயர்வுலாம் அந்த டெசிக்னேஷனே அந்த 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 கிரேடயே மாத்திட்டாரு. அவரோட கிரேடே வந்து ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல அந்த கிரேட கொண்டு போயிட்டாரு அவர் ஆக்சுவலா. அதனால கலைஞரும் அவருக்கு நெறைய பண்ணார். இவரும் வந்து அவர்ட்ட ரொம்ப லாயலா இருந்தார். ஸோ ஒரு விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் வந்து சண்முகநாதன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இப்ப எனக்கு அவர பத்தி தோன்ற ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன்.